ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அலீம் புகாரி அவர்கள். தோழர் வணக்கம். கரூர் அந்த சம்பவத்தில் அந்த விபத்தில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு பணி கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தாவேக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முதலமைச்சரினுடைய முடிவு இது, ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாம அரசின் முடிவில் நீதிமன்றம் தலையிடுவது என்பது இப்ப அந்தந்த அதிகார எல்லைக்குள் உங்க தலையிடுவது மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு மாநில மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஆட்சி, அதன் முதலமைச்சர் முடிவு எடுக்கிறாரு. இதுலலாம் நீதிமன்றம் தலையிடுவது என்பது எப்படி சரியா இருக்கும்? இதனை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு இதையா முதலமைச்சர் எடுத்துட்டாரு, நாங்க அப்பீலுக்கு போறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி வாதத்தை வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது கான்ஸ்டியூஷனுக்கு ஒன்று எதிரானது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தாவேகா முன்வைக்கிறது எப்படி பாக்குறீங்க? தாவேகா உள்ள கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்களா அப்படின்னு இவங்களுடைய வாதங்களை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. சரி, ஒரு தொலைது நம்மளா புதுசாக எதுவும் சொல்ல வேணாம். This is all the more relevant to not just everyone seeking employment, but also those standing in the waiting list. இது சீக்கிங் யாருக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் தேடுறாங்களோ அவங்களை பொறுத்தது மட்டும் அல்ல, யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்களோ அதுவும் முக்கியமாக இதில் கவனிக்கப்படும். காலாகாலமாக தகுதியின் அடிப்படையில் இப்போ பரீட்சைகளை எழுதி வெயிட்டிங் லிஸ்ட் இருப்பான்ல அவன், and who have lost their family and harms. When there is a waiting list, நீதிமன்றத்துடைய வார்த்தை, when there is a waiting listன்னு ஒன்று இருக்கும்போது it is not appropriate to overlook their needs and extend what is termed as succour to family members to the கரூர் இன்சிடென்ட். கரூர் இன்சிடென்ட்டுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறதுங்கிறது எந்த வகையில் நியாயமாகும்? ஒன்று, we hold that these appointments are in direct violation of the guarantee to a citizen of this country under Article 14 and 16 of the Constitution. நீங்கள் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசுகிறாங்கல்ல தாவேக்கால, அதனால் கான்ஸ்டியூஷன்லேருந்தே ஆரம்பிக்கலாம். அப்படி பிரிவு ஆர்டிகல் 14, 16 இந்த இரண்டுக்கும் எதிரானதாக விஜயனுடைய இந்த செயல் இருக்கிறது என்று நீதிமன்றம் சொல்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி வேணால் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டரில் வேணால் எழுதிக்கலாம். ஆனால் அவங்களுடைய விஜயநாராயணன் அவர்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்கிற அந்த வாதத்தெல்லாம் வைக்கல. அவர் அதாவது இந்த தாவேக்காரங்க சொல்கிற வாதத்தெல்லாம் வைக்கல. நீங்கள் கேட்குறீங்க அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டத்தை வச்சு பேசுறது யார் எவெல்லாம் சட்டத்தை வச்சு பேசுறது ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றீங்க நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்கும்போது, சிபிஐல நிலுவையில் இருக்கும்போது நீ எதுக்கடா வேலை கொடுக்குற? சாட்சியை கலைக்கிற மாதிரி ஆயிரும். சிபிஐல நிலுவையில் இருக்கிறப்ப நீ எதுக்கடா சிபிஐ நீங்கள் வந்து எஸ்ஐடியை வந்து ஒரு ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குது. இதில் ஏதோ ஒரு சிக்கல், நானா இருந்தாலும் தப்பு நான் செஞ்சிருந்தாலும் யார் செஞ்சிருந்தாலும் தண்டிங்க அப்படின்ற அளவுக்கு நீ நேர்மையாக இருக்குன்ற மாதிரி ஒரு வாதத்துக்கு புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசினேன்? அவங்க எல்லாரையுமே ஒரு ஓப்பன் ஃபாரம்ல நின்று நீங்க பேசியிருந்தா கூட அது எல்லோரும் கவனத்தையும் பெற்றிருக்கும். நீ உள்ள கூப்பிட்டு வச்சு சாட்சிகளை மிரட்டினியா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? டேம்பரிங் ஆஃப் எவிடன்ஸ் பண்ணியா இல்லையான்னு எப்படி தெரியும்? யார் பேசுறது பார்த்தீங்களா? காலம் கலிகாலம் ஆகிப்போச்சு. தார்பட்டா பரம்பரையில் வர மாதிரி கலிகாலம் ஆகிப்போச்சு. யாரெல்லாம் பேசுறது பத்தியா அப்படின்னு ஒரு கேட்பாப்புல அந்த தனிகான் கேரக்டர், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. காலம் கலிகாலம் ஆகிப்போச்சு. யாரெல்லாம் சாட்சிகளை கலைக்கிறத பற்றியும் நிலுவையில் இருக்கிற ஒரு விஷயத்தை பேசக்கூடாதுங்கிறத பற்றியும் உன்னை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனதே நிலுவையில் இருக்கும் விஷயத்தை ஒரு பேசி சிக்கலை உண்டாக்கி விடுவார் அப்படிங்கிறதுக்காக தான். பிகாஸ் வி பிலீவ் இன் ஜஸ்டிஸ் அண்ட் வி பிலீவ் இன் இன்வெஸ்டிகேஷன். அப்போ நீதிமன்றம் சொன்னது, இப்போ அரசியல் சட்டம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்காக எக்ஸசைஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் மஸ்ட் பி வித்தின் தி கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ். அரசினுடைய அதிகார பிரயோகம் என்பது, அதிகார பயன்பாடு என்பது ஒரு அரசு அதிகாரத்தை பயன்படுத்துது. ஆனால் அது அரசமைப்பு சட்டத்தினுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். தொட்டு பார்க்க சொல்லுங்க தாவேகாரங்கள நாரம் அந்த மாதிரி வந்து சாணியை அள்ளி வீசி இருக்குது உச்ச நீதிமன்றம் இவருடைய முகத்துல. இஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் வேர் டு பி லெஃப்ட் அன்ஃபெட்டட் அண்ட் கிவன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ், நீங்க பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அந்த அரசினுடைய அதிகார நடவடிக்கைகளை கவனிக்காமல் விட்டால் கேவோஸ் வில் ரெயின், குழப்பம்தான் மிஞ்சும் என்று சொல்கிறது நீதிமன்றம். ஸ்டேட்ல வந்து குழப்பம் வந்துடும் உங்களுடைய செயல்பாடுகள்ல அப்படின்னு சொல்லுது உச்ச நீதிமன்றம். போங்க, என்னதான் நீங்க வாதம் வைக்கிறீங்க நான் பார்ப்பேன். இங்க வச்ச வாதத்தையே பார்த்தோமே, விசியில் அப்பியர் ஆனார் அவரு, அந்த வாதத்தை நம்ம பார்த்தோமே, நீங்க என்னத்த வாதத்தை வச்சீங்கன்னு. நீதிமன்றம் ரொம்ப அழகா சொல்லுச்சு, கருணைக்கு கொடுக்குற வேலை. இஃப் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் வாஸ் பர்மிட்டட் இன் திஸ் பிரசன்ட் கேஸ், இந்த பிரசன்ட் கேஸ்ல, இந்த குறிப்பிட்ட வழக்கில், கரூர் வழக்கிலே கருணையின் அடிப்படையில் வேலை தருவது, கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டை பண்ணோம் அப்படின்னு சொன்னா, it would only open floodgates for various others to seek such employment. எவெல்லாம் போய் எந்தெந்த நடிகரை பார்க்க சாகிறானோ, இன்னும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்து மரணிக்கிறார்களோ,
அவன்லாம் ஓடி வந்து எனக்கு கொடுன்னு ஒரு ஃப்ளட் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவாப்பா நீ அப்படின்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். ஒரு யதார்த்தத்தையும் பேசுகிறது, சட்டத்தையும் பேசுகிறது, நியாயத்தையும் பேசுகிறது. இன்னும் டீப்பா வந்து இந்த சிபிஐ மேட்டர் இதெல்லாம் பெருசா பேசுன மாதிரி எனக்கு தெரியல தீர்ப்புல. அதே மாதிரி இன்னும் அதே நேரத்தில் வந்து ஏன்னா இவங்க வாதம் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொன்னாருன்னா, விஜய் நாராயணன் பேசும்போது, இட் இஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட் தட் மை லேர்னட் ஃப்ரெண்ட்ஸ் டு நாட் ஹேவ் எனஃப் ஹியூமனிட்டி இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இவனுங்களுக்கு இதே வேலைங்க. ஹியூமனிட்டி இருந்திருந்தா சொன்ன நேரத்துக்கு உங்க தலைவன் வந்திருக்கணும். ஹியூமனிட்டி இருந்திருந்தா, நான் ஒரே கேள்வி, இது வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உள்ள போக முடியாது, போலீஸ் தடுத்து நிறுத்திருச்சு, அது ஆயிருச்சு, இதாயிருச்சு, ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுனியா வண்டியாவது? நீ வர முடியலப்பா, நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது உண்மைன்னா, அப்ப ஹியூமனிட்டி இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் 4 மணி நேரமா வர முடியாம ஒரு வீடியோ பதட்ட மட்டும் என்ன பண்ணுவான்? இப்ப நம்மள புடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்ம சிறையில் அடைக்க போறாங்க, கையில போன் கொடுத்து ஃபேமிலிட்ட பேசிக்க என்ன செய்வோம்? எனக்கு பதட்டம் இருந்தது, குடும்பத்தை பிரிய போறேன்னா ஒரு ஃபேமிலி வந்து வீடியோ கால் போட்டு பேசுவேன், இந்த மாதிரி போறேங்க வரேன். அப்போ உனக்கு அப்படி எங்க குடும்பம் அப்படிங்கிறாரு யாதவ் அர்ஜுனா. எவன்லாம் போய் ஒரு வீடியோ கால் பண்ணி பாத்தீங்க? உங்களை யாரும் எதுவும் பண்ணலையேப்பா. ஒரு மாதத்துக்கு அந்த பகுதிக்கு யாருமே போல, திரும்பியே பார்க்கல. நீங்க விவாதங்கள்ல பங்கேற்கலையா? சிஎம் சார், நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன், இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், அது சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு, நான் கேட்கறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இவர் சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, உங்களுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேல ஒரு ஹியூமனிட்டியே இல்லை உங்க வாதம். விஜய் மட்டுமே இந்த அற்பவாதங்களை வைக்கவில்லைன்னு சொல்றேன். அப்ப rather their clients to not have enough humanity to extend a helping hand to the families of 41 persons, those who died for no fault of their out of an accident. இது ஒரு ஆக்சிடென்ட்டா, அவங்க மேல எந்த தப்பும் இல்லாம அவங்க வந்து இறந்தாங்களாம். அவங்க மேல தப்பு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா என் மீது எந்த தவறும் இல்லை, பழைய தூக்கி போட பாக்குறாங்க சொல்றியே, அதையும் பேசுவோம். இன்னொன்னு பாருங்க, இவருடைய வாதத்துல ஹெல்பிங் ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? இப்ப நான் ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இந்த கேஸ் கசிவுல இறந்தாங்க, ஆமா, வடநாட்டை வரை விட்டுருங்க, தேர் இஸ் அ லீகல் அப்டக்கல் இருக்கு அதுல. நீங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேலையை தர முடியுமா என்னங்கிறது, அது இட்ஸ் மேட்டர் ஆஃப் டிபேட், லெட்ஸ் லீவ் இட். அந்த வடநாட்டில் அந்த அபாயகரமான அந்த இடத்துல கூட போய் வேலை செஞ்சவன் எதுக்காக போனா? குடும்ப கஷ்டம், பொறுப்புணர்ச்சி, எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். எனக்கு இப்பதாங்க புஷி ஆனந்த் பேசுறது ஞாபகம் வருது எனக்கு. எங்க தலைவரை பாக்குறதுக்கு எல்லாரும் வராங்க, ஒருத்தன் கூப்பிட்டு சொல்லிக்கிறான், உனக்கு வேலையே போயிடுண்டா அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்போ உடனே அவன் சொல்லிக்கிறான், எனக்கு உன் இன்க்ரிமெண்ட்டும் வேணாம், உன் வேலையும் வேணாம், என் தலைவன் முகத்தை பார்த்தா மட்டும் போதும்னு. அப்போ பொறுப்பா வேலைக்கு போறான்ல அந்த பந்தகால் நடும்போது திருவண்ணாமலை இல்ல வேலையை விட்டுட்டு வாங்க, எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பொறுப்பா வேலை செய்ய போனான்ல விவசாய கசிவுக்கு, அவனுக்கு 2 லட்சம் ரூபாய். ஏன்னா அவன் ஒரு லூஸ், அவன் வந்து விஜயை பார்க்க வர்றது எவ்வளவு பெரிய விஷயம், உழைச்சி சம்பாதிக்கிற பைத்தியம். அவன் வந்து பொறுப்பு கிருப்புன்னு எதுனா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான் பாருங்க. பொறுப்பா எங்க வந்திருக்கணும்? கரூருக்கு வந்திருக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? புஷியானந்த் சொன்னது கரெக்ட் இல்ல, என் தலைமை முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு வந்தா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நீங்க இப்ப பொறுப்புணர்ச்சியே இல்லாம தேவையில்லாம வேலைக்கு போயிருக்கிறீங்க, வேலைக்கு போய் 2 லட்சம் தான் கிடைக்கும். இதுதான் எனக்கு புரியுது. ஹெல்பிங் ஹேண்ட்ஸ், இவங்களுக்கு ஹியூமனிட்டியே இல்ல. எதுக்கு? டு எக்ஸ்டெண்ட் ஹெல்பிங் ஹேண்ட் டு தி ஃபேமிலிஸ் ஆஃப். இறந்தவனுக்கு ஹியூமனிட்டி கொடுக்கணும்னா இதை பேசுனதுக்கு தான் நீதிமன்றம் சப்புன்னு அரைஞ்சதை கேளுங்க. We wonder why the government could not have extended training in skills and entrepreneurship for deserving members of families. தகுதியுள்ள அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு திறன் மேம்பாட்டு பணிகளை கொடுத்துருக்கலாம், ஸ்கில், ஒரு ஆண்டர்பிரினரா அவனை மாத்திருக்கலாம், ஒரு சுய தொழில் உருவாக்குதல அவனை வந்து மாத்திருக்கலாம். அதன் மூலமா the government would be creating leaders, entrepreneurs, தலைவர்களை உருவாக்கி இருக்க முடியும். அடுத்த நீ சொல்ல அந்த வார்த்தை அடுத்து நீதிமன்றம் சொல்லுது, தலைவர்களை உருவாக்கி இருக்க முடியும், தொழிலதிபர்களை உருவாக்கி இருக்க முடியும், செல்ஃப் சஃபிஷியன்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் ஈச் ஃபேமிலி. ஒவ்வொரு குடும்பத்திலும் சுய நிறைவு கொண்ட, தன்னிறைவு கொண்ட ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஆளை உருவாக்கி இருந்து, நீங்க சொல்ற மாதிரி who can later provide employment to others. நீ சொன்னீங்கல்ல, பிறருக்கு வேலை தரக்கூடிய ஆட்களை நீங்க உருவாக்கி இருக்க முடியுமே. அதை விட்டுட்டு ஏற்கனவே கியூல நிக்கக்கூடிய, ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது, ஏற்கனவே இவ்வளவு பேர் டிசர்விங்கான ஆட்கள் இருக்கும்போது, அவர்களை விடுத்து விட்டு ஒரு ஜிஓ கூட பாஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தெரியுமா? விஜய்க்கு நல்லா தெரியும் இது நடக்காது. அப்போதைக்கு போனோமா ஒரு போட்டோ ஆப்ஷன், அவ்வளவுதான். இதை நான் சொல்றது உங்கள் ஊடகத்தின் வாயிலாக நான் வந்து அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய பற்றி தான் என்னுடைய கவலையை. உங்களை வைத்து கேவலமான அரசியலை இந்த தாவேக அரசு செய்கிறது. இது நீதிமன்றத்தில், in the eyes of law, in the strong scrutiny of law, this thing will fail. Vijay knows it clearly.
விஜய்க்கு தெளிவா தெரியும். சட்டத்தினுடைய கிடுக்கு பிடியில் கிடுக்கு பார்வையில் இது தோல்வியுறும் என்பது விஜய்க்கு நல்லா தெரியும். ஒரு கால் உச்சநீதிமன்றம் போறேன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு அப்பீல் இதுக்கு அகேன்ஸ்டா. போயும் தோத்தா கூட திரும்பவும் இந்த பைத்தியக்காரர்கள் அரைவேக்காடுகள் திமுகவின் சதி என்று மென்டல் தனமாக உணர்வதுதான் இவர்களுக்கு தெரியுமே தவிர அது ஒரு அரசியல் அவங்களுக்கு. ஒண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும்? அவரு தரேன்னு சொல்லல, அவர் அங்க எடுத்த தான் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க உன் காசு எடுத்து கொடு, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் எடுத்து கொடு. முன்ன பார்க்க வந்தானே செத்தாங்க, அப்படி ஒண்ணும் கிடையாதுல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த நேரத்துல அரசும் காவல்துறையும் முறைப்படுத்தாம விட்டதுனால் நடக்குது, அதனால அரசு இதுக்கு இழப்பீடு. அரசு முறைப்படுத்தித்தான் இந்த இடத்துக்கே வந்து சேர்ந்த நன்றி சொன்னார்ல முதல்ல எடுத்தோன்னே. அப்ப அதெல்லாம் என்னது தெரியுது இல்ல. இந்த வர அடுத்த பாயிண்ட்லாம் வாங்க, நீங்க இந்த அரசு முறைப்படுத்தாத சம்பந்தமா அவங்க பேசுனதும் வச்சதும் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமைன்னு. அவங்க எதோடலாம் கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்கன்னு பாருங்க. அப்போ ஒண்ணு, நீங்க வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கலாமே, அவங்களுக்கு சுய தொழில் வாய்ப்பை கொடுத்துருக்கலாமே, அவங்க நாளைக்கு பெரிய தொழிலதிபர்களா உருவாக்கி கொடுக்கலாமே. அதையெல்லாம் செய்யாம இந்த அரசு வேலை என்பது எதற்காக அப்படின்னா என்னன்னா, அதை செஞ்சா செலவாகும், உண்மையிலேயே உருவாயிருமா. இதை செஞ்சா திமுக வேலை பழைய போடலாம், நாங்க வேலை கொடுக்க பார்த்தோம், திமுக தடுத்துருச்சு. திமுக இந்த வழக்கு முதல்ல என்னடா சம்பந்தம்? திமுக எங்காவது இந்த வழக்கு பதிவு? நீ போய் சட்டத்துக்கு புறம்பா உங்களுக்கு வேலை கொடுத்ததை ஸ்டாலின் கெடுத்துட்டாரு. நேரத்துல அதான் ஓடிட்டு இருக்கு. இறக்கம் இல்லை டேய், அவ்வளவு இறக்கம் இருந்துதான் நேரத்துக்கு வந்திருக்கணும். எந்த காரணம், எந்த வேலையுமே வேலை வெட்டிக்கே போகாத ஒரு ஆள் நடிக்கிறது தான் வேலை, அதையும் நிறுத்தியாச்சு ஜனநாயகனோட. எந்த வேலை வெட்டிக்குமே போகாத ஒரு ஆள் எதுக்கு தாமதமா வர்றாரு? இல்ல நிர்வாகிகளை சந்திச்சார், மற்ற கட்சி நிர்வாகிகள் இளந்தலைவர் இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் இருக்காரு, ஃபுல் பிஸி. கால நிர்வாகிகளை சந்திக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ சந்திக்கிறாரு, சட்டமன்றம் போறாரு, போறாரு, டெய்லி சாயங்காலம், தினந்தோறும் சாயங்காலம் குறிஞ்சி இல்லத்துல வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறார். கியூ கட்டி நிக்கிறாங்க, எல்லாரையும் சந்திக்கிறார், எல்லோருடையும் புகைப்படம் எடுக்கிறார். எல்லாரும் உங்களுடன் உதயநிதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு புகைப்படங்கள் வரும். தினந்தோறும் யாரால சந்திச்சாங்க எல்லாத்தையும் கேட்கிறாரு, ஒரு முக சுழிப்பு இல்லாம எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அவர் எங்க வேலையா இருக்காரு, பிஸியா இருக்கு. உனக்கு என்ன வேலை, எதுக்கு நீ லேட்டா வந்த? இதை எவனும் கேட்கல. ஹெல்பிங் ஹேண்ட் பண்ணணும், ஹெல்ப் யார் பண்ணணும்? உன்னால நடந்தா நீ தான் பண்ணணும். நீ தாமதமா வந்தியா இல்லையா? எங்கேயாவது பழி தூக்கி ஏன் மேல போடுறீங்க? பழி எல்லா மேடையிலும் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் மாற தவிர டயலாக் ஒண்ணுதான். பழி தூக்கி ஏன் மேல போடுறீங்க, பழி தூக்கி ஏன் மேல போடுறீங்க? நீதிமன்றம் சொல்லாமல் சொல்லி இருக்கிறது இது யாருடைய தப்பு அப்படின்னு. இந்த ஒவ்வொரு வாசகத்தை கவனிச்சிங்கன்னா நீதிமன்றம் சொல்லாமல் சொல்லுகிறது. ஏன்னா இதை போய் ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர்னு எப்படி சொல்லுவீங்க? இதை ஒரு ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா இட் வாஸ் சப்மிட்டட் that there was already a GO in force in Tamil Nadu which has to be followed for giving compassionate appointment. கருணை அடிப்படையில் நீங்கள் பணி தருவதாக இருந்தால் ஏற்கனவே ஒரு ஜியோ இருக்கு, அதை பாஸ் அதன் அடிப்படையில் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். அந்த ஜியோ என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷரா இருந்தா நீங்க கொடுக்கலாம், அதாவது மறுவாழ்வுக்கான ஒரு நடவடிக்கையா இருந்தா கொடுக்கலாம். இதை மறுவாழ்வுக்கான நடவடிக்கை என்று எப்படி எடுத்துக்கொள்வது என்று நீதிமன்றம் கேட்கிறது. அப்புறம் இன்னொரு அர்த்தமும் இருக்கு, மறுவாழ்வு யாரு கொடுப்பாங்க? அங்க பாருங்க, இதற்கு உதாரணமாக அரசு தரப்பில் இருந்து வைக்கப்பட்ட வாதங்களில் முக்கியமானது கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் லீலாவதி கொலை வழக்கோடு இந்த வழக்கை சேர்த்திருக்கிறார்கள். இது என்ன நீங்க சொல்றீங்க? எக்ஸாம்பிள்ஸ் given by the state, லீலாவதி murder which was a political murder. புரியுதா உங்களுக்கு என்ன கம்பேர் பண்றானுங்கன்னு? லீலாவதி கொலை வழக்கு, கவுன்சிலர் கொலை வழக்கையும் கரூர் நடந்த சம்பவத்தையும் தொடர்பு படுத்தினா என்ன அர்த்தம்? அந்த கான்செப்டே மாத்தி விடுற மாதிரி. இதைத்தான் நீதிமன்றம் சப்பு நிறைஞ்சிருக்குன்னு சொல்ல வரோம். பைத்தியங்களா, எதையோட தொடர்பு படுத்துறீங்க? அடுத்த கூத்த சொல்லவா, ஸ்டெர்லைட் ஃபயரிங், அதை கொண்டு வந்து கம்பேர் பண்ணிருக்கானுங்க. ஸ்டெர்லைட் ஃபயரிங்கில் பொதுமக்கள் கூடியது பப்ளிக் காஸ்ட்காக, அந்த பொதுமக்களை சுட்டது அரசினுடைய காவல்துறை. அப்ப அரசு தான் பொறுப்பு இருக்கணும். அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். அவங்க எதுக்கு கூடினாங்கன்னு ஒண்ணு இருக்கு. கரூர்ல எதுக்கு கூடினாங்க? ஒரு நடிகரை பார்க்க கூடினார்கள். ஸ்டெர்லைட் எதுக்கு கூடினாங்க? மக்கள் நலனுக்காக, இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டு கூடினாங்க. கரூர்ல என்ன வாழ்வாதார உரிமைக்காண்டியா போராடினாங்க அவங்க? இதெல்லாம் மோகத்துல வந்தாங்க. இதெல்லாம் விஜய் அரசுடைய வாதங்கள்ங்க. ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்து இந்த மக்களுடைய கம்பேர் பண்ண, ஸ்டெர்லைட் மக்கள் தூத்துக்குடி மக்கள் செருப்பு கட்ட அடிக்க வேணா இவனுங்களே, எப்படி இந்த மாதிரி எங்களை கம்பேர் பண்ணுவீங்கன்னு தூத்துக்குடி மக்கள் எப்படி இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? நாங்க உயிரை கொடுத்து நாங்க போராடி ஒரு ஆலையை மூடி இருக்கிறோம். இன்னி வரைக்கும் வந்து ஒரு பெரிய சவால், அது இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். தமிழ்நாட்டு மக்கள் போராடி தன்னுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நல்லது செஞ்சிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தையும் கரூர் ஸ்டாம்பீடையும் ஒண்ணுபடுத்தி எப்படா பேசணும்? தூத்துக்குடி மக்கள் கேட்கணும், தமிழ்நாட்டு மக்கள் கேட்கணும்ல. அதுதான் மெயினா நம்ம பேசும்போது சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸ்டெர்லைட்டும் இது எப்படி ஒன்னாகும்?
வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம், இந்த இறந்த மக்களுக்கு மேலே வந்து வருத்தப்படுறோம். 1000 தான் தானே உயிர் போயிருக்கக்கூடாது. ரசிக மோகத்தில் போயிருந்தாலும், ரசிக வெறியில் போயிருந்தாலும், வாட் எவர் இட் இஸ், உயிர் போனதுங்கிறது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அன்னைக்கு நமக்கே வந்து ஒரே டென்ஷன், ஒரே கவலையாக இருந்தது. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அது யாருக்காக பண்ணாங்களோ அதெல்லாம் அப்புறம். இல்ல அன்னைக்கு நீ இரவு தமிழ்நாடே தூங்கல. ஒரு 1.25 வயசு குழந்தை குடல் சரிந்து இறந்த செய்தியை கேட்டு நம்ம எப்படி தமிழ்நாடு தூங்கல. இதுல கொடுமை என்னன்னா, இவனுங்க நமக்கு வந்து மனிதநேய பாடம் எடுக்கிறானுங்களே. பின்னங்கால் பிடரில் அடிக்க புறமுதுகிட்டு ஓடியவர் விஜய். களத்துக்கு வந்து கண்ணீர் சிந்தியது செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷ். ஆனா அதை இவங்க மீம்ஸ் கேவலப்படுத்தினானுங்க. அதுவும் அந்த மனித இரக்கமற்ற அந்த ஜீவாங்கிற பைய படிச்சு சொன்ன பாட்டு எடுத்தாங்க. ஆனா அவருடைய தந்தை இறப்பிற்கு கூட எதிர்கட்சி தலைவர் தான் போதான் செஞ்சாரு. விஜய் போறது வந்து அவங்க கட்சிக்காரங்க. அதாவது ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா கிண்டல் பண்ணானுங்க. எதையும் ஃபாலோ பண்ணா இவனுக்கு நம்மளுக்கு வந்து ஹியூமனிட்டி பாடம் எடுக்கிறானுங்க. கைண்ட்னஸ் இல்ல, உங்களுக்கு ஹியூமனிட்டி இல்ல அப்படின்னு. அங்க 2 பேர் கண்ணீர் சிந்தினார். இரவோடு இரவாக தமிழ்நாட்டின் தலைமகன் முதலமைச்சர் ஓடி வந்தார். புறமுதுகிட்டு ஓடினார் விஜய். இரவோடு இரவாக துபாயிலிருந்து கிளம்பி ஓடி வந்தார் அப்போதைய துணை முதலமைச்சர். புறமுதுகிட்டு ஓடினார் விஜய். இவன் வந்து நம்மளுக்கு வந்து மனிதாபிமானம் பாடம் எடுக்கிறானு. மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது. லீலாவதி மர்டரையும் ஸ்டெர்லைட்டையும் அது வந்து ஒரு போலீஸ் எக்ஸசஸ். இதை கொண்டு வந்து அதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுலையுமே இன் போத் தி கேசஸ் த லாஸ்ட் ஸ்டேட்ஸ் தட் SC/ST பீப்புள் ஷுட் பி கிவன் அப்பாயின்மெண்ட். இதில் எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த டெக்னிக்கல்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணலையே. அப்போ ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல, அதுலயும் ஃபாலோ பண்ணல. அப்ப நீதிமன்றம் சொல்றது, there are number of aspirants in Tamil Nadu thinking they will get an opportunity. நீங்க அதை மட்டும் பண்ணல, நீங்க ஒப்பீடு செய்யற உதாரணம் தப்பு, நீங்க கருணை காட்டுங்கன்னு சொல்லி வந்து பேசுற வாதங்கள் தப்பு, எல்லாமே அநியாயமா இருக்குது. இவ்வளவு ஆஸ்பிரன்ஸ் வந்து லைன்ல நிக்கிறான், நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா? அப்ப இது வந்து ஸ்டெர்லைட் மக்களை இழிவுபடுத்தியது ஒரு புறம், களத்திற்கு வந்து கண்ணீர் சிந்திய அந்த நல்ல மனிதர்களை இழிவுபடுத்தியது 2வது புறம். மிக முக்கியமான ஒரு கோணம் என்ன அப்படின்னா, நூற்றுக்கணக்கான மாணவர்கள். நான் வந்து ஒரு வீடியோ, இதுதான் எல்லா இடத்தையும் சொல்றேன், ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். ஒரு ஆள் வந்து அது என்னமோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, நிழற்குடை மாதிரி இருக்கு, அதுல உட்காந்துக்கிட்டு ஏதோ எழுதுறாரு. ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறாரு. ஆனா என்னென்ன, அந்த மாதிரி நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏதோ பயங்கரமா பேசுறாரு, இங்கிலீஷ்ல கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பேசுறாரு. பேசி அப்புறம் அவர் போகும்போது அந்த வீடியோல சொல்றாரு, இந்த அண்ணனை நான் அடிக்கடி பார்ப்பேன், இங்கதான் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆவாரு, அவர் நம்ம வாழ்த்தலாம், இந்த அடுத்த வாட்டி நீங்க கண்டிப்பா பாஸ் ஆயிடணும்னு. தேங்க்யூப்பா அப்படின்னு போறாரு. கமெண்ட்ல பாக்குறேன், கண்ணீர் தான் வரல, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். கண்ணீர் வரல, ஆனா ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். அதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கமெண்ட்ல எழுதுறாங்க, இவர் இங்க இருப்பாரு, இன்னொரு டைம்ல கோயம்புத்தூர்ல வந்து வேற ஏதோ ஒரு மால் பேர் போட்டிருந்தாங்க, அதுல எனக்கு சரியா நினைவில்லை. அது அந்த சில நேரங்கள் அங்க இருப்பாரு, ஆக்சுவலா அவர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறேன்னு பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்படியா? ஐயோ, அவனுக்கும் தெரியல. அது அந்த அளவுக்கு நல்லா தெளிவா தானே பேசுறாருன்னு நிறைய பேர் போட்டிருக்கான். இல்ல எங்களுக்கு தெரியும், எங்க ஏரியாக்காரர் அவரு. மனநிலை பாதிக்கப்பட்டார், அரசு பணி எழுதுறேன் அரசுக்காக அதாங்க நீதிமன்றம் சொல்லுது. இந்த மாதிரி எத்தனை பேர் எவ்வளவு ஆஸ்பிரன்ஸ் இருக்கான், யாரா நீங்க எல்லாம், உங்களுக்கு எதுக்குடா கவர்மெண்ட் ஜாப்? எவ்வளவு ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறான், பைத்தியமா இருக்கான்டா மனுஷன். எத்தனையோ பேரு வேலை கிடைக்கலன்னு கவர்மெண்ட் ஜாப் .1ல மார்க் ஆச்சு. நாடோடி படம் பாத்தீங்களா? கவர்மெண்ட் ஜாப் இருந்தா பொண்ணு தர வேணும், வேற மாப்பிள்ளை கட்டி வச்சிருவான் சார். அவன் நடக்கலையா இதெல்லாம்? கவர்மெண்ட் வேலைக்காகவே கல்யாணத்துக்காண்டியே படிக்கிற பொண்ணுங்க பசங்க எத்தனை பேர், எவ்வளவு பேர் இருக்காங்க? நீதிமன்றம் சரியான கேள்வியை கேட்டது, வரலாற்றுல மிகச்சரியான கேள்வி. ஏன்னா there are number of aspirants in Tamil Nadu thinking they'll get an opportunity. Here it is given to someone else for welfare scheme. அதை விட ஒரு செருப்படி வார்த்தையை சொல்லவா? இதுதாங்க சரியான வார்த்தை. இதை விட இந்த மரமண்டைகளுக்கு உரைக்கிற மாதிரி அரசு பணிகளுக்காக தன்னை ஆயத்தம் செய்தே பைத்தியமானவர்கள் பல நூறு பேர். அரசு பணிகளுக்காக, அரசு பணி கிடைத்தால்தான் தான் விரும்பிய பெண் கிடைக்கும் என்று கஷ்டப்பட்டு படித்து அது கிடைக்கலன்னா, நீங்க இந்த 3 BHK படம் பாத்தீங்களா? எழுதுவான் பாப்பான், எழுதுவான். எவ்வளவு அது கஷ்டமா இருக்குங்க அதை பாக்குறப்ப. எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நீதிமன்றம் கேட்டது இந்த வார்த்தையை கேளுங்க, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட். என்ன வார்த்தை? பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் புடிச்சு இந்தா வச்சுக்க, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட். நீ தூக்கி வீசுறதுக்கு ஒன்னும் இது உங்க அப்போட சொத்து இல்லடா. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட், இட் ஹேஸ் டு பி earned. என்ன வார்த்தை? நீ கடினமாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அதுதான் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு ஸ்டேட் தூக்கி போடுறது கிடையாது. இட்ஸ் வேல்யூ ஹேஸ் டு பி ரியலைஸ்ட். எப்படி? பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை தூக்கி வீசக்கூடாது அரசு வேலையை.
இட் ஹேஸ் டு பி ஏர்ன், இட்ஸ் வேல்யூ ஹேஸ் டு பி ரியலைஸ்ட். அதனுடைய வேல்யூ என்னங்கிறத உணரணும் ஒருத்தன். எப்படி உணர்வான்? எழுதி எழுதி படுத்து வந்துருச்சா, என் பேர் வந்துருச்சா, என் பேர் வந்துருச்சா, என் பேர் வந்துருச்சா. யூபிஎஸ்சி எழுதிட்டு வர்றான் ஒரு இயலாத மாணவர், ஒரு பிசிக்கலி சேலஞ்சு ஒரு ஆள். அது பார்த்துருப்பீங்க, ஒரு இஸ்லாமிய இளைஞர். அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க அம்மா சொல்ற, நான் கூட இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க. அவருக்கு இத்தனைக்கும் கண்ணு தெரியாது ஒழுங்கா. அவங்க அப்பா படிச்சு 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 சொல்லுவாரு. அவங்க அப்பா எல்லாத்தையும் படிச்சு படிச்சு அதை கேட்டு 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 பண்ணி ஐஏஎஸ் ஆயிட்டாங்க நம்மளால. ஒரு தமிழ்நாட்டுல நடக்கும் போதே ரொம்ப இந்த கால்லாம் இதா இருக்கும், நடக்க முடியாது. அவங்க அம்மா சொல்லும் போது, நான் எதுவுமே இல்லை, அவங்க அப்பா எல்லா புக்கையும் வாங்கி படிப்பாரு, அவன் காதல கேட்பான். இப்படிலாம் இருக்கிறாங்க. ஒரு நடிகனை போய் பார்க்க செத்தவனுக்கு வந்து நீங்க பதவி கொடுப்பீங்களா? படிப்புக்காக இவ்வளவு அர்ப்பணிச்சு ஒரு அரசு பணிக்காக தன் வாழ்க்கையே அதுதான், அவனுக்கு ரத்தம் நாடி நரம்பு எல்லாம் அதான் பாஜா படத்துல பேசுற மாதிரி. அப்படி இருந்தா தாங்க வர முடியும், இல்லைன்னா முடியாது. அது ஒரு தவம், அது ஒரு தவம். பல குடும்பங்களுக்கு அந்த லிஃப்ட் ஆயிரும் அந்த அரசு பணி. நான் அதே கேள்வி கேட்கிறேன். இறந்தவர்களை பற்றி முழு வேதனையும் கருணையும் நான் காட்டுறேன். எனக்கு அதுல கண்டிப்பா மரணம் என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனா அதே நேரம் நீங்க யாருக்கு தூக்கி கொடுத்துருக்கீங்கன்னா, அவரை கிட்டத்துல வச்சு பார்க்க வச்சா என் பிள்ளை அவன் செத்தத்தை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லுவோமா? ஆமா, இதுங்களுக்கு தூக்கி கொடுக்குறீங்களா நீங்க? வீடியோ இருக்கு, இன்னும் அதான் கவர்மெண்ட் ஜாப் நான்சென்ஸ். அதுக்காக எங்க குழந்தையை இழந்தோன்னு சொன்னாங்க. எவ்வளவு எப்படிங்க மனித குலம்? எங்க தலைமுறையிலேயே யாரும் பக்கத்துல பார்க்க முடியாது. செத்தா பரவாயில்ல. ஆமா, செத்த குடும்பத்தை கூப்பிட்டு பாக்குறதுக்கு வண்டி வச்சா அந்த வண்டியில டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க இவங்க எல்லாரும். நீங்க எல்லாம் யாருடைய உரிமையை பறிக்கிறீங்க? நீதிமன்றம் கேட்கிறது. It cannot be thrown away by the state. தூக்கி வீசுறதுக்கு உங்க அப்பா மட்டும் சொத்து இல்ல. It should be earned. அது வந்து கடினமாக சம்பாதிக்கப்பட வேண்டும். Its value has to be realized. அதனுடைய மதிப்பு என்பது புரிய வேண்டும். Its important is to be cherished. அதனுடைய முக்கியத்துவம் கொண்டாடப்பட வேண்டும். இதெல்லாம் என்ன வார்த்தை தெரியுமா? எவ்வளவு வேதனை நீதிமன்றம் சொன்ன வார்த்தை. There are many who wait seeking employment. போய் பாரு எவ்வளவு பேர் எம்ப்ளாய்மெண்ட் நிக்கிறான்னு. வாட் நான்சென்ஸ். நீ உனக்கு உண்மையிலேயே குற்ற உணர்ச்சி இல்ல, நீதிமன்றம் சிபிஐ தீர்ப்பு அப்புறம் வரட்டும். நீ சொன்ன மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கு திமுகவும் சேர்ந்து சதி செய்திருக்கட்டும், ஒரு வாதத்தை வச்சுக்கிறேன். நீ தாமதமா வந்தியா இல்லையா, அது காரணமா இல்லாமல் கூட இருக்கட்டும். தாமதமா வந்தோமே என்கின்ற ஒரு சின்ன ஒரு உறுத்தல் கூட இல்லையா? அதுக்கு எந்த பொறுப்பு இல்லையா? பழித்துக்கு ஏமல போடுறாங்க. நீதிமன்றம் காரி துப்புது உங்களை. இது வந்து நூற்றுக்கணக்கான ஆஸ்பிரன்ஸ், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ்பிரன்ஸ் வேதனையைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இதுல ஒரு துளி நீ உச்ச நீதிமன்றம் போய் ஜெயிச்சுட்டே வந்தாலும் நீ பண்ணது சட்டவிரோதம் என்பதில் பொதுமக்களுக்கு மாற்று கருத்து இருக்காரு. கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம், நீங்க லாயரா இருக்கனால கேட்கிறேன். அரசு உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறம் நீதிமன்றம் தலையிடுவது மாதிரியான முன்மாதிரிகள் வந்து விட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கான மாண்பு குறைஞ்சிரும். இப்படி நீதிமன்றம் வந்து ஒரு அரசு நிறைவேற்றுகின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தலையிட்டு நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு செய்யறாங்களே அவங்க. லெஜிஸ்லேட்டிவ் வெர்சஸ் கோர்ட் ஜுடிஷியரிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ மாதிரி போகுங்கிறாங்களே. இது ரொம்ப எனக்கு இப்படி கேட்பீங்கலாம் எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா கேட்குறாங்க. இல்ல இந்த மாதிரி இல்ல எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது கேட்குறப்ப. இதே வாதத்தை கிரண் ரிஜிஜு நீதிபதி ஜோசப் உச்ச நீதிமன்றத்தில் இதே வாதத்தை வச்சார். பிஜேபி இவனுக்கு வித்தியாசமே கிடையாதுங்க. நீங்க என்ன வேணா செய்வீங்க. எப்படி பேசுறாருன்னா, கிரண் ரிஜிஜு இதை சொன்ன உடனே உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு, என்னங்க நீங்க வந்து நாங்க வந்து இது இப்போ உங்களுக்கு வந்து கொலிஜியம் கொடுத்துருச்சுன்னா கூட லா மினிஸ்டர் தான் வந்து டெக்ளேர் பண்ணணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்து லா மினிஸ்டர் தான் பண்ணணும் அந்த ஜட்ஜஸ் லிஸ்ட். யூ கேனாட் சிட் ஐடில் ஆன் த லிஸ்ட் த வாட் வி ஹவ் கிவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சொல்றாரு, இஃப் தி கோர்ட் திங்ஸ் தட் வி ஆர் சிட்டிங் ஆன் தி லிஸ்ட் தட் ஹஸ் பின் கிவன் தென் தி கோர்ட் கேன் இஷ்யூ இட்ஸ் ஓன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறாரு. நீங்களே பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு. இந்த வாதம் வரும் பொழுதுதான் பாஜக காரர்கள் எடுத்து வைத்த முதல் வாதமே ஜுடிஷியரி வந்து எக்ஸிகியூட்டிவோட மோதுது. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு இது. இந்த வாதத்தினுடைய மூலப்பிதா யாருன்னா பிஜேபி. இந்த பேட்டர்ன் அதே பேட்டர்ன் தான். இப்ப தேவைப்பட்ட இவங்க சட்டமன்ற மாண்பு இறையாண்மையெல்லாம் இப்ப எக்ஸிகியூட்டிவ் முடிவு எடுத்து கங்கை நதி மேல சிக்கன் சாப்பிட்டவங்களும் பிடிச்சிட்டாங்க. ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் தான் பிடிக்குது, போலீஸ் பிடிச்சி வைக்குது. பூஜன் தான் அவர் நீதிபதி பூஜன் கேட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. எப்படா தப்பு சட்டத்துல எங்கடா இருக்கு? அப்படி அரசமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணி வைங்கடா. உள்ள இந்த கங்கை நதியின் மீது சிக்கன் சாப்பிட்றது தப்புன்னு சட்ட புத்தகத்தின் எந்த பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டார். உடனே என்ன சொல்லுவானுங்க, எக்ஸிகியூட்டிவ் கூட ஜுடிஷியரி மோதும், லெஜிஸ்லேட்டிவோட அதிகாரிகளோட மோதும். எப்படி இது நான்சென்ஸா இல்ல? அப்ப நீங்க கடந்த காலங்கள்ல நீதிமன்ற உத்தரவு வாங்கி இதுக்கு போனீங்களே, நீங்க நம்பினீங்க திமுக தான் உங்களை தடுக்குதுன்னு. அப்ப நீதிமன்ற உத்தரவு வாங்கி சந்திக்கிறதுக்கு போனீங்க, எல்லாரையுமே மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்துனீங்க. அப்ப அது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சா?
அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போன பெட்டிஷனர்ஸ்ல ஆதவர்ஜுனாவும் ஒருத்தர் போனார், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாரு. அப்ப லெஜிஸ்லேட்டிவ் எடுக்கிற முடிவை இவங்க எடுக்கிற முடிவை வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எடுக்கிற முடிவை வந்து ஜுடிஷியரி வச்சு தடுக்க பார்த்தீங்கன்னு சொல்லலாமா? அப்போ நீதிமன்றம் போனீங்க, அதை விடுங்க. தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இல்ல இதை வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி தான், இதுதான் கரெக்டான உதாரணம். கரூர் மேட்டர் தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இல்ல இதை எஸ்ஐடி ஃபாலோ பண்ணி தான், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு எஸ்ஐடி போட்டு தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு போனீங்களே. அப்ப மாநில லெஜிஸ்லேட்டிவ் போற வந்து நீதிமன்றத்துக்கு போன எடுத்துக்கலாமா? சிபிஐக்கு போறது தப்பு, ஸ்டேட் விசாரிச்சு. நல்லா அதோட ஹைலைட்டான பாயிண்ட் சொல்றேன். என்னுடைய ஸ்டேட்ல போலீஸ் கரெக்டா விசாரிச்சுட்டு இருக்குது ஆம்ஸ்ட்ராங் கேஸ், இது சிபிஐக்கு போக கூடாதுன்னு எல்லா மாநில கட்சியும், அது யாராக இருந்தாலும் அவங்க அதிகாரத்துல இருக்கும்போது ஒரு வழக்கை சிபிஐக்கு விசாரிப்பதற்கு தள்ளினால் ஓகே, பிரச்சனை இல்லை, சிபிஐக்கு போட்டோம்னு யாரும் கை கட்ட மாட்டார்கள். இல்லைன்னா என் போலீஸ் லாயக்கு இல்லாததுன்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். போலீஸ் மந்திரி ஒரு முதலமைச்சர் தோற்று விட்டார்னு அர்த்தம். அப்ப அதை வந்து எதிர்க்கத்தான் செய்வாங்க. அதை செஞ்சது தமிழ்நாடு அரசு. ஆம்ஸ்ட்ராங் எதுக்கு போகணும் சிபிஐக்கு, நம்மளே விசாரிப்போம் அப்படின்னு. அதனுடைய மேல்முறையீட்டு மனுவே வாபஸ் வாங்கிட்டீங்களே. அப்ப அது என்னது? எக்ஸிக்யூட்டிவ் தாண்டி தான் ஒரு வழக்கு போடுறாங்க, அதை கண்டெஸ்ட் பண்ணுது. இல்ல அதை வாபஸ் வாங்கட்டும், அது சிபிஐக்கு போகட்டும் அப்படிங்கிறீங்கல்ல. அப்ப அது என்னது? அவன் போட்ட வழக்குல தானே சிபிஐக்கு போகுது. கண்டிப்பா இப்போ இதெல்லாம் சும்மா அதெல்லாம் தெரியுங்க அவனுங்களுக்கு. இந்த பைத்தியக்காரன் வந்து காரியக்கு இருக்கணுங்க அவனுங்க. அவங்கள நம்பி ஒரு 10-15% இப்போ வந்து ஒரு இது உருவாயிருக்கு, இந்த இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ். அவங்கள போட்டீங்கன்னா ஜோம்பி மாதிரி சொன்னதே திரும்ப சொல்லுவான். நம்மகிட்ட ஒரு தங்கச்சி இருக்கு, அதுகிட்ட தான் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், இப்படிதான் சொன்னேன். அது திரும்ப போட்டுருச்சுன்னு வைங்களேன், ஒரு பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், நீ போட்டதுக்கு நாங்களாம் அனுபவிக்கணுமா அப்படின்னு. கரண்ட் கட்டு அவங்க கேட்டேன். கரண்ட் கட்டு இல்லைண்ணா திமுக தான் நான் பண்றேன். பச்சை பிள்ளை ஒன்றும் தெரியாது, அதுக்கு ஓட்டு போட்டுச்சு சின்ன பிள்ளை. ஏன்னா அதோட விவரம் எனக்கு தெரியும்ல, பாசத்துக்குரிய ஒரு தங்கச்சி அது. அதுகிட்ட சொன்னேன், நீ போட்டனால தான் பாரு இப்படி. இல்லைண்ணா திமுக தான் ஃபீஸ் கரையை கொடுக்குறாங்க, பண்ணா போதும், அவ்வளவுதான் இது பண்ணா போதும். இதுக்காக தான் இந்த வாதத்தெல்லாம் வைக்கிறானுங்க. அது அறிவுடைமை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இது சட்டத்திற்கு உட்பட்டது இல்லை என்பது அவங்களுக்கு தெரியும். இது நியாயமான வாதம் இல்லை என்பது அந்த ரசிகர்களுக்கு இது பரப்பணும். அது பரப்பணும், அவ்வளவுதான். அதுவும் எவ்வளவு நாள், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. கண்டிப்பா. அரசியலா பேசுனதை விட சட்ட ரீதியா நிறைய வாதங்கள் எடுத்து வச்சிங்க. அரசியலா நீங்க பேசுனதை விட கான்ஸ்டியூஷன் படி இது என்ன தவறு சரி, இது எப்படி பார்க்கணும், அவங்க ஏதோ மாநில உரிமையெல்லாம் பேசுறாங்களே, அது மாநில உரிமையில வருமா, மனித உரிமையில வருமா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வருமா, இதை எப்படி நம்ம அணுகணும், உச்சநீதிமன்றத்தில் இது எப்படி நிற்கும் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு வழக்கறிஞராகவே மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சிங்க. நன்றி.